சித்து, இதுக்கு மேலேயும் ஏன் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க? நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்து கிளம்பி போனது எனக்கு இன்னும் ஒருத்தலாவே இருக்கு. அதனால ப்ளீஸ் நீங்களும் தென்றலும் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க. ப்ரோ, தயவு செஞ்சு எனக்காக திரும்ப நீங்க வீட்டுக்கு வாங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ. சித்து, ஆகாஷ் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, புரிஞ்சுக்கோயேன். திரும்பவும் நம்ம அங்கேயே போயிடலாமே. ப்ரோ ப்ளீஸ். சரி ஆகாஷ், உங்க கூட நான் வர்றேன். ஆனா ஒண்ணு, நான் அங்க வந்து தங்குறேன். ஆனா மற்றபடி ஆபீஸ் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். எனக்குன்னு நான் வேற ஏதாவது வேலை தேடிக்கிறேன். இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் அங்க வரேன். ஐயோ பரவாயில்ல சித்து, நீங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க. மொத்தத்துல நீங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்போம். அப்பதான் எனக்கு நிம்மதி. அப்ப எல்லாரும் மறுபடியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டீங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஆனா இப்ப மறுபடியும் நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கா, நீயும் என் புள்ள மாதிரிதான். உன்னை தனியா விட்டுருவேனா? சித்துவும் தென்றலும் ஆகாஷ் வீட்டுக்கு போகட்டும். நீ ஏன் கூட நம்ம வீட்லயே இரு. அம்மா, இப்ப கூட நீங்க சித்து கூடயும் தென்றல் கூடயும் சேர்ந்து ஆகாஷ் வீட்டுக்கு போறோம்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே. அவ்வளவு பெரிய வசதியான வீட்டை விட்டுட்டு எதுக்குமா நீங்க வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க? இல்லம்மா, நீங்களும் உங்களோட சேர்ந்து அங்க போயிட்டா உங்களோட சேர்ந்து நானும் வந்துருவேன்ல. அப்புறம் எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். போர் அடிச்சுன்னா அப்பப்ப ஆண்டாள் பாட்டிக்கிட்ட ஏதாவது கால்டா பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஏண்டா உனக்கு பொழுது போகிறதுக்கு நான் அங்க வரணுமா? நல்லா இருக்கடா உன் கதை. அம்மா, இப்போது நீங்களும் எங்க கூட வந்துருங்களேம்மா. ஆமா அத்தை, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாமே. ஆமாம்மா, இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, ஏன் இன்னும் அடம் பிடிக்கிறீங்க? வாங்க நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாம். எனக்கு எப்ப அங்க வரணும்னு தோணுதோ அப்ப நான் கண்டிப்பா வந்துடுறேன். அது வரைக்கும் யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். நீங்க வற்புறுத்துறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இவர் எப்படி இங்க? இவர் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. இவரு போதைப் பொருள் கடத்தினார்னு வந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ சொன்னியாமே நான் இனிமே வெளியிலே வர முடியாதுன்னு. இப்ப பாத்தியா, ஒரே நாள்ல வெளியில வந்துட்டேன். என் புருஷன் கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருப்பார்னு ஆணவமா சொன்னல. ஆனா இவர் கோர்ட்டுக்கு கூட போல, போலீஸ் ஸ்டேஷன்லயே பஞ்சாயத்து முடிச்சு போச்சு. இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு போலீஸ்க்கு நிரூபிச்சாச்சு. இங்க பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் நான் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. என் புருஷன் வெளியில வந்துட்டாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் தான் நாங்க இங்க வந்தோம். இனிமே அனாவசியமா எங்களை சீண்டி பார்க்காத, புரியுதா? வாசித்து போலாம். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவரை பத்தின தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நீதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கு தப்பான தகவலை கொடுத்து அவங்கள திசை திருப்பி விட்டு போதைப் பொருளை நீதான் கடத்தினு போலீஸ் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இங்க வந்துருவாங்க. அதனால மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு ஓடி போயிடும். போலீஸ் கிட்ட மாட்டின சங்குதான். ஏன்னா சாதாரண பப்ளிக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலே போலீஸ் அவங்கள உண்டி இல்லன்னு பண்ணிடுவாங்க. போதைப் பொருள் கடத்தின கேஸ்ல மாட்டினா சும்மா விட்டுருவாங்களா? இங்க பாரு, உண்மைய ஒத்துக்கோன்னு சொல்லி போலீஸ் உன்னை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா
உன்னால எப்படி ஒத்துக்க முடியும்? சாகர வரைக்கும் போலீஸ் கிட்ட டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டே நீ ஜெயிலே சாக வேண்டியதுதான். என்ன பாக்குற? நீ சொன்ன டயலாக் தான். நீ கெட்டவளாவே இருந்தாலும் கொஞ்ச நாள் உன் கூட பழகிட்டல்ல, அதனால உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன். சீக்கிரமா எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவாகிற வழிய பாரு. அதுக்குன்னு உன் சொந்த ஊர் மும்பைக்கு திரும்பி போயிடாத. அங்க போலீஸ் வந்து ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அதனால போலீஸ் கண்டே பிடிக்காத மாதிரி ஒரிசா, பஞ்சாப்னு எங்கேயாவது வடநாடு பக்கமா போய் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பால் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கோ. வாசித்து போலாம். தென்றல், நீ சிவானி கிட்ட சொன்னது உண்மைதானே? நிஜமாவே ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது சிவானி தான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல சித்து, சும்மா அவளை பயமுறுத்ததுக்காக போய் சொன்னேன். அடிப்பாவி, அப்ப இதுவும் பொய்யா? உன்னை அந்த சிவானி எவ்வளவு டார்ச்சர் பண்ணா, பதிலுக்கு நாமளும் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்ல. அதான் சும்மா இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவளுக்கு பீதியை கிளப்பி விட்டேன். இனிமே அவ உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு பயந்து நிஜமாவே எங்கேயாவது தூர தேசத்துக்கு ஓடி போயிடுவா. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். சரி வா போலாம். பேக்கிங்லாம் முடிஞ்சுதா? நீங்க 2 பேரும் ஜாலியா போய் அந்த வீட்ல செட்டில் ஆயிருவீங்க. என் நிலைமை தான் என்னாக போகுதுன்னே தெரியல. இனிமே பொழப்புக்கு ஒரு வழியும் இல்ல. டேய், ஏன்டா அப்படி சலிச்சுக்கிற? நீ தான் அந்த கம்பெனில இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்க, அப்புறம் ஏன்டா பேச மாட்டேன்? டேய், உன்னை அந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான். அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் கம்பெனிக்கு தெரிஞ்சதும் அவங்க உன்னை மட்டும் வேலையை விட்டு தூக்கல, என்னையும் சேர்த்தா தூக்கிட்டானுங்க. இனிமே அடுத்த வேலைக்கு எந்தெந்த கம்பெனிக்கு ஏறி இறங்க போறேனே தெரியல. இப்ப என்ன, உனக்கு ஒரு வேலை வேணும் அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உண்மையாவா? தென்றலை நம்பினோர் கைவிடப்படார். இதெல்லாம் நல்லா தான் பேசுற. ஆனா எனக்கு என்ன வேலை வாங்கி தருவ? கலெக்டர் வேலை. ஓ, கலெக்டர் வேலையா? நான் கூட கவர்னர் வேலையும் நினைச்சேன். டேய், முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புங்க, டைம் ஆச்சு. சரி அத்தை, நாங்க சரி. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்டா. போயிட்டு வாங்க. அப்புறம் அங்க போய் கவனமா இருங்க. ஏன்னா இப்ப சிவானி மூலமா போலீஸ் சித்துவ அரெஸ்ட் பண்ணதுக்கும் என் மாமியாரே காரணமா இருக்கலாம். என்னம்மா சொல்றீங்க? அந்த ஆண்டாள் பாட்டியா? எனக்கு அப்படி தோணுது. அந்த சிவானிய உன் பாட்டி தூண்டி விட்டுருக்கலாம்ல. அத்தை, இந்த சந்தேகம் மட்டும் உண்மையா இருந்தது, நான் அந்த ஆண்டாள் பாட்டிய ஒரு வழி பண்ணிடுவேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்டா. சரி வரேம்மா. சரி வரோம் அத்தை. சரி சரி, அங்க போறதெல்லாம் இருக்கட்டும். போனதுக்கு அப்புறம் என் வேலை விஷயத்த மறந்துடாதீங்க. கண்டிப்பா மறக்க மாட்டோம். சரி கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வரோம். தென்றல், சித்து, உள்ள வாங்க. கண்ணா, சித்து தென்றல் வந்துட்டாங்க. சித்து பாப்பா உள்ள. ஆண்டா, சித்து வந்துட்டாப்டி. சித்து ப்ரோ, வாங்க ப்ரோ. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அம்மாவும் மனப்பூர்வமா தான் உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதனால இனிமே எந்த வருத்தமும் இல்லாம இங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஆகாஷால திரும்பவும் இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன பண்றது? இந்த தென்றல் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் நம்ம உயிருக்கு ஆபத்து வராதுன்னு ஜோசியர் வேற சொல்லிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க 2 பேரையும் உள்ள வரத்துக்கு அனுமதிச்சேன். நாமளும் நல்ல மாதிரி போய் நடிப்போம். நீங்க 2 பேருமே இங்க திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
தென்றல், நீ இங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, 2 பேருமே வந்துட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சித்து, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா நடந்து நீயும் தென்றலும் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்பா. இந்த வீட்ல உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். இது உனக்கும் சொந்தமான வீடுதான். ஏன்னா நீதான் என் மூத்த பேரன். பாட்டி பாட்டி, போதும் பாட்டி. மாமாவுக்கு ஐஸ் வைக்காதீங்க. நீங்க வைக்கிற ஐஸ்ல மாமாவுக்கு குளிர்ஜரமே வந்துரும் போல இருக்கே. அக்கா, நிலா. நிலா, ஒரு வழியா சித்துவும் தென்றலும் நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தான், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, சித்து திரும்பவும் நம்ம கம்பெனில இன்சார்ஜ் எடுத்துக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, 1000 இருந்தாலும் சித்து மாமா மூலமா ஆண்டாள் பாட்டி கம்பெனிக்கு 30 லட்சம் ரூபாவை லாஸ் பண்ணிருக்க கூடாது. அந்த விஷயத்துல சித்து மாமா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. பாட்டி செஞ்சது தப்புதான். இருந்தாலும் நான் அந்த விஷயத்துல சித்து மேல எந்த கோபமும் படலையே. அப்புறம் ஏன் அவர் கம்பெனிக்கு வரமாட்டேன்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கணும்? அத்தான், நாம இத அவருடைய இடத்துல இருந்து யோசிக்கணும். அப்பதான் நமக்கு அவருடைய ஃபீலிங் சரியா புரிய வரும். ஒருவேளை சித்து மாமா மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து திரும்பவும் பாட்டியால அவருக்கு ஏதாவது அவமானம் வந்துருச்சுன்னா அதை அவரால ஏத்துக்க முடியாதுல்ல. பேசாம சித்து மாமாவுக்கு பதிலா நீங்க உங்க கம்பெனில தென்றல் அக்காவை பார்ட்னரா சேர்த்துக்கலாம்ல. இது நல்ல யோசனை தான் நிலா. இருந்தாலும் இது சரியா வராது. ஏன் சரியா வராது? என்ன மாதிரியே சித்துவும் பாட்டிக்கு நேரடி வாரிசு. அதனால சித்துவ கம்பெனில பார்ட்னரா சேர்த்து விட்டதுல லீகலா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தென்றல சேர்த்துக்கணும்னா அதுல ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சட்டமும் பெருசா சப்போர்ட் பண்ணாது. அதுவும் இல்லாம சித்து வேண்டான்னு ஒதுக்கின பார்ட்னர்ஷிப்ப தென்றலுக்கு கொடுத்தா அது மூலமா அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இதை நான் யோசிக்கவே இல்லை. என்னதான் அக்காவும் மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்களாவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அப்புறம் அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடும். கண்டிப்பா. என்னத்தான் யோசிக்கிறீங்க? இல்ல, சித்துவுக்கும் தென்றலுக்கும் அவங்க சொந்த காலிலேயே நிக்கிற மாதிரி நாம ஏதாவது ஒரு சோர்ஸை உருவாக்கணும் இல்ல. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கணும். அதான் என்ன சோர்ஸை உருவாக்குறதுன்னு எனக்கு ஒன்னும் தோணல. விடுங்கத்தான், இதை விட பெட்டரான ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. என்ன சார், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்ல தென்றல், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னைக்கு ஆகாஷ் என்னை காப்பாத்துனதுனால தான் அவர் பேச்ச தட்ட முடியாம அவர் கூப்பிட்டதும் வரேன்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா
பாட்டியை நினைச்சா எனக்கு இன்னும் யோசனையா தான் இருக்கு. எதுக்கு யோசிக்கிற? அதான் ஆண்டாள் பாட்டியே நாம இங்க வந்ததுக்கு எதுவும் சொல்லலையே. நாம இங்க வந்தது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க. இல்ல தென்றல், அவங்க அதை உண்மையாவா சொல்லியிருப்பாங்க? ஆகாஷ்காக வேற வழி இல்லாம சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நாம இங்க வந்திருக்கத அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல தென்றல். நான் வேற வேலைக்கு எதுவும் போகாம வீட்லயே சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த பாட்டி இன்னும் நம்ம மேல கடுப்பாக தான் செய்வாங்க. அது மூலமா அவங்க திரும்பவும் நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அப்புறம் நம்மள இங்க இருந்து அனுப்ப நினைப்பாங்களோன்னு தோணுது. கவலையே படாத சித்து, இனிமே அந்த பாட்டி நம்மள இங்க இருந்து அனுப்பவே மாட்டாங்க. எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்ற? நிலா சொன்னா. நாம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பரம்பரை ஜோசியர் வந்து அவங்கள தனியா பார்த்து தென்றலோட ஜாதகப்படி தென்றல் இந்த வீட்ல உங்க பக்கத்திலேயே இருந்தாதான் உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி இல்லன்னா சீக்கிரம் உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அதனால எப்படியாவது தென்றலை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால்தான் அந்த பாட்டி நம்மள வீடு தேடி வந்து கூப்பிட்டிருக்காங்க. மத்தபடி டாக்டர் சொன்னதுக்கெல்லாம் அவங்க நம்மள கூப்பிடல. நான் உண்மையதான் சொல்றேன் சித்து. என்னோட ஜாதக பலத்தாலதான் பாட்டி இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு அவங்க பெருசா நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவாவது நம்மள இனிமே அவங்க தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்போ உன்னோட தயவுலதான் நான் இங்க இருக்கேன்னு சொல்ற. ஆமா, அதான உண்மை. எது? ஆமா தம்பி, என்னதான் நீங்க இந்த வீட்டுக்கு வாரிசா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீட்ல நீங்க சோறு சாப்பிடுறதே என்னால் தான். புரியுதா? என்ன என் செல்லத்துக்கு கோவம் வந்துருச்சா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உடனே பாரு. ஹலோ, விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்றேன்ல, இப்போ அது சரியா? இதுக்கு நீ அப்படியே இருந்திருக்கலாம். ஆகாஷ், என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. இப்படி அமைதியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் சார்? சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நீங்க தான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி எங்க கம்பெனியோட ஆப்போசிட் கம்பெனிக்கும் நீங்க தான் டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றீங்க. அது மூலமா எங்க கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம் வருது சார். என்ன சார் பேசுறீங்க? டிஜிட்டல் ப்ரமோஷன்னா இப்படிதான் சார். அதுக்காக உங்க கம்பெனி மட்டுமே நாங்க ஒர்க் பண்ணணும்னா எங்க பொழப்பு என்ன வருது சார்? நாங்க வேற யாருக்கும் ஒர்க் பண்ண கூடாதா? அப்படியே நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க எத்தனை கம்பெனிக்கு வேணாலும் டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ணுங்க. ஆனா எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுக்கு பண்ற சேம் மெத்தடையே நீங்க ஆப்போசிட் கம்பெனிக்கும் ஃபாலோ பண்றீங்க. அண்ட் லேபிள கூட எங்க கம்பெனிக்கு என்ன ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொடுத்தீங்களோ சேம் ஃபார்மேட்டையே நீங்க ஆப்போசிட் கம்பெனிக்கும் பண்ணி கொடுத்தீங்க. இது மூலமா எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட ரீச் ஆகுது இல்ல? ஆப்போசிட் கம்பெனிக்கு எங்க கம்பெனி மாதிரியே டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றது, அவங்க ப்ராடக்ட்ஸ் மேலேயே லேபிள் ஓட்டுறது, எல்லாமே சேமா தானே சார் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எங்க ப்ராடக்ட்ஸ் எது, ஆப்போசிட் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சோ நீங்க அவங்களுக்கு வேற மெத்தட்ல பண்ணி கொடுக்கலாம்ல சார்? அப்படிலாம் பண்ண முடியாது சார். இது ஒரு கிரியேட்டிவ் ஜாப். எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எங்க டீலிங் ஒத்து வரலனா வேற யாராவது டிஜிட்டல் ப்ரமோட்டர் கமிட் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க புதுசா ஒரு டிஜிட்டல் ப்ரமோட் கம்பெனியா ஆரம்பிச்சுக்கோங்க. இங்க பாருங்க சார், எங்க ஜாப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா வேற யாரையாவது வச்சு பாத்துக்கங்க. ஆனா நீங்க வேற யாரை பார்த்தாலும் அவங்களும் இப்ப நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் சொல்லுவாங்க, அதைத்தான் செய்வாங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் கிளம்புறேன் சார்.